ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 14 மே 2026 बाप दादाவினுடைய மகா வாக்கியம். हम ऊंचते ऊंच बाप के बच्चे हैं, यदि याद रहने से एक रस अवस्था रहेगी. பாபா சொல்றாரு, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். ஆக இந்த ஒரு நினைவு இருந்தால் உங்களுடைய ஸ்திதி ஒரே சீரானதாக இருக்கும். जब एक से संबंध रहता है तब अवस्था भी एक रस रहती है. பாபா சொல்லி கொடுக்கிறாரு, எப்பொழுது உங்களுக்கு ஒருவருடன் சம்பந்தம் இருக்கின்றதோ அப்பொழுது ஸ்திதியும் ஒரே சீரானதாக இருக்கும். ஏன்னா பிராப்திகள் ஒருத்தட்டு தான். நல்லதோ கெட்டதோ நான் அவரோட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ சிவபாபா வந்து கெட்டது பண்ண போறது இல்ல, நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்க போறது இல்ல. அவர் தான் சுகக்கடல், அவர் ஆனந்த கடலா இருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் எனக்கு கொடுப்பாரு. என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். இந்த ஆத்மாவோட கர்ம கணக்கு ஃபுல் ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். அதனால நீ ஏன் இதை பண்ண அவர் எனக்கு கேட்க போறது இல்ல. ஒருவருடன் சம்பந்தம் இருந்தால் மனநிலை சீரானதாக இருக்கும். अगर और कहाँ संबंध की रग जाती है तो एक रस अवस्था नहीं रहेगी. ஒருவேளை வேற எங்கேயாவது புத்தி சென்றது என்றால் ஏக்ரஸ் மனநிலை இருப்பதில்லை. ஏன்னா எங்கேயாவது போச்சுன்னா அதோட பிரச்சனை என்ன? அங்கிருந்து நம்ம எதிர்பார்ப்போம். யாராவது மனிதர்கள் பின்னால போனா அங்கிருந்தும் எதிர்பார்ப்போம். அப்போ எல்லா மனிதர்களாலையும் எல்லா நேரத்திலையும் நம்மளுடைய ஆசைகளை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது. சில நேரங்கள்ல தவறி போகும். ஏன் அவங்க புரிஞ்சுக்க கூட மாட்டாங்க நம்ம இதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னுட்டு. அப்ப அந்த நேரத்துல நமக்கு ஒரு வருத்தம் வரும், அப்புறம் ஒரு மனக்கசப்பு வரும். அதனால பாபா என்ன சொல்றாரு, எது கான்ஸ்டன்ட் சோர்ஸோ, யார் ஒருத்தர் நம்முடைய உள்மனதை கூட புரிந்து கொள்கிறாரோ, பிராப்திகள் நிறைந்தவர், கொடுக்கக்கூடியவர், சதா காலத்துக்கும் கொடுக்கக்கூடியவர், நைட்டு 1 மணிக்கு கூட உங்களுக்கு எதாவது வேணும்னா அவர் செய்யக்கூடியவர். அப்ப அவரோட சம்பந்தம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட், அதிருப்தியில வரவே மாட்டோம். அண்ட் அதோட பியூட்டி என்ன, அவர் நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்க போறது இல்லை. இங்கேயாவது மனிதர்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சேன் இல்லையா, இன்னைக்கு நீங்க இதை செய்ய மறந்துட்டீங்களேன்னு வாங்க. சிவபாபா எதையும் எதிர்பார்க்க போறல, ஓத்தோ தாத்தாங்க. அவர் வள்ளலா இருக்கிறார். அவர் இன்ஃபேக்ட் என்ன சொல்றாரு, நான் கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறேன், நீங்க வாங்கிட்டே இருங்கிறாரு. அதனால நம்மால அவர் அதிருப்தி ஆக போறது இல்ல. சோ ஆக மொத்தம் இந்த சம்பந்தம் எப்படி வண்டர்ஃபுல்லான சம்பந்தம். மேரா பாபா மேரா பாபா மேரா பாபா है. ஆத்மா ரொம்ப திருப்தியா खुशिया வச்சுக்கிறாரு. तो एक रस अवस्था बनाने के लिए सिवा एक के और कुछ भी देखते हुए ना देखो. சோ அப்ப நாம அந்த தாமரை மலர் போல இங்கதான் இருக்கிறேன், என்னை சுத்தி 20 பேர் இருக்காங்க, எல்லாரோடும் இருங்க, சரிசமமான நிலையில எல்லாரோடும் இருங்க. ஆனால் பார்த்தும் பார்க்காமல் அதிகமான ஒரு ஈடுபாடு, ஒரு மோகம், அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்துல போக வேண்டாம். எனக்கு இவங்களும் வேணும், இவங்களும் வேணும், இவங்களும் வேணும். இவங்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், இவங்க தான் வேணும்னு நான் சொல்றது இல்ல. ஆனால் அதான் பார்த்து பார்க்காம இருங்க, நீங்க பாட்டுக்கு குஷியா இருங்க. பட் எதிர்பார்ப்பு சம்பந்த் யாரோட ஏக்கு செய்யுங்க. அண்ட் அவரும் என்ன சொல்றாரு, எந்த சம்பந்தத்தினுடைய டேஸ்ட் கூட என்னால உங்களுக்கு கொடுக்க முடியுங்கிற அந்த சார்ட் ஆஃப் லவ், அந்த சார்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங் அவரால நான் தர முடியும். அதனால ஏக்கிற ஸ்திதி பாபாவோட நமக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.